ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீகிரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற உத்தரகோசம் மங்கையற்ற சிவன் கோயில் பற்றி. இது மிக பழமையான முதல் சிவன் கோயில். உத்திரம்னா உபதேசம், கோசம்னா ரகசியம், மங்கைனா பார்வதியை குறிக்குது. இதுதான் இந்த ஊரோட பெயர் காரணம். வேத ஆகமங்களில் இருக்கிற ரகசியங்களை இந்த இடத்துல பார்வதிக்கு சிவன் உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் உத்தரகோசம் மங்கைன்னு சொல்லப்படுதுங்க. இங்கே 6 அடி மரகத நடராஜர் சிலை இருக்குது. இது எப்பயுமே சந்தனக்காப்பு அலங்காரத்தில் தான் இருக்கும். ஆர்த்தரா தரிசனத்து அன்னைக்கு மட்டும்தான் வருஷத்தில் ஒரு நாள் சந்தனக்காப்பு அலங்காரம் இல்லாமல் மக்கள் சாமி கும்பிட அனுமதிப்பாங்க. இந்த தடவை கும்பாபிஷேகத்துக்கு அப்போ மட்டும்தான் 3 நாள் சந்தனக்காப்பு அலங்காரத்தை எடுத்துட்டு சாமி கும்பிட அனுமதிச்சாங்க. திருப்பியும் கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே சந்தனக்காப்பு அலங்காரம் சாத்திட்டாங்கங்க. இங்கே 63 நாயன்மார்களோட சிலை, அவங்களோட கதை டிராயிங்காக இருக்குது. தட்சிணாமூர்த்தி சிலை அமர்ந்த நிலையில் இருக்குது. இங்கே ராமநாத சேதுபதி மன்னரோட சிலை இருக்குது. அச்சுதப நாயக்கரும் ராமநாத சேதுபதி மன்னரும் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சுருக்கிறாங்கங்க. இங்கே மாணிக்க வாசகர் ஜடாமுடியோட காட்சி தராங்க. 1000 லிங்கம் சேர்ந்த சகசரலிங்கம் இலந்தை மரம் 3000 வருட பழமையான இலந்தை மரம். இது ரெண்டும் ஒரே சன்னதியில் இருக்குதுங்க இந்த கோயிலில். நாங்கள் போனது கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாளுங்க. கும்பாபிஷேகம் கலந்து ஆண்டு கொண்ட விடையவரை விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணு முத்தர கோச மங்கைக்கு அரசு உத்தர கோசம் மங்கை அண்ணாமலையும் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி புழியர் கோல் எப்படி இங்கே சிவபெருமானை வணங்கி ராவணனை மண்டோதரி திருமணம் செய்திருக்கிறாங்க. அந்த ஊஞ்சல் மண்டபம் இங்கே இருக்குங்க. மிகச்சிறந்த சிவபக்தனை தனக்கு மணவாளனாக வேணும்னு சிவனை வேண்டி ராவணனை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. பிரம்மதேவன் விமோசனம் அடைந்த ஸ்தலம் இது. இங்கே தாளம்பு வைத்து பூஜை செய்கிறாங்க. வேறு எந்த சிவன் கோயிலும் தாளம்பு வச்சு பூஜை செய்கிறது இல்லைங்க. அருணகிரிநாதனால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். 15-16 நூற்றாண்டோட கல்வெட்டுக்கெல்லாம் இந்த கோயில் இருக்குதுங்க. சிவபெருமானோட பல்லேறிய பாடல்களில் பதிகம் பாடி 9 பாடல்கள் பாடப்படும். இந்த உத்தரகோசம் மங்கைன்னு சொல்லி தான் இந்த பாடலாம் முடிப்பாங்க. சிவபெருமானோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மீனாட்சி அம்மா வந்துட்டாங்க நடராஜரை பாக்குறதுக்கு. எல்லாமே சிவனா இருக்கும். கல்யாணம்னா இங்கே கொண்டு வைக்கலாம் போல இருக்கும். அம்பாள் காலையோ சிவர்
இதுதான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்த ஊஞ்சல் மண்டபம். இதுக்கு பின்னாடி வந்து தான் மங்களநாயகி அம்பாள், முன்னாடி வந்து இந்த மண்டபம் ஊஞ்சல் மண்டபம். அதுக்கப்புறமா வந்து அற்புதமான சிலைகள்லாம் இருக்குதுங்க. இந்த கோயில் வந்து 7 நிலை கோபுரம் பிரம்மாண்டமாக இருக்கும். பாண்டியர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயில். பாண்டியர்களின் ஆட்சியின் கலை அம்சம் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் இருக்குதுங்க. இங்கே சிவபெருமான் வந்து மங்களநாதர் சுயம்பு மூர்த்தியாக இருக்கார். மங்களநாயகி அம்பாள் சிலைக்கு எதிர்ப்புறமாக சில அற்புதமான சிலைகள். இது வந்து பலிபீடம். அதன் பக்கத்தில் ரதி மன்மதன் சிலை, எதிர்ப்புறமாக பிச்சாடனார், அவர் எதிர்ப்புறம் அம்மன், ஊர்த்தவ தாண்டவத்தில் சிவபெருமான், எதிர்ப்புறம் வந்து காளி, திருப்புராங்கத்தை வதம் செய்த சிவபெருமான் வில்லேந்தி இருக்கிறாரு, எதிர்ப்புறம் அம்பாள், விநாயகர், முருகப்பெருமான், அது ஊஞ்சல் மண்டபம். அதுக்கப்புறம் தான் மங்களேஸ்வரர். இந்த மரகத நடராஜர் வந்து 2ஆம் நூற்றாண்டின் பழமையான மரகத நடராஜர். இவர் இடுப்பை சுற்றி பாம்பு இருக்காது, அதே போல் கங்கையும் இருக்காது. இதற்கு அப்புறம் தான் சிதம்பர நடராஜர் சிலைன்னு சொல்கிறாங்கங்க. இந்த சிலையை வடிவமைத்தவர் சித்தர் சண்முக வடிவேலர். ராஜ கோலத்தில் மிகவும் நுணுக்கமான மரகத நடராஜர். திருக்கரங்களில் உள்ள நரம்புகள் தெரியும் அளவிற்கு சிலை வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. பாலபிஷேகம் பண்ணும்போது அந்த இதெல்லாம் தெரியும். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, ஆனால் உத்தரகோசம் அங்கே மண்ணை மிதித்தாலே முக்தி. இந்த கோயிலில் வந்து நவகிரகங்கள் கிடையாதுங்க. இங்கே வந்து சூரியன், சந்திரன், அங்காரகன் சிலைகள் மட்டுமே இருக்குது. பல யுகத்திற்கு முற்பட்ட கோயில். நவகிரகங்கள் வந்து அப்போ கிடையாது. பார்வதி தேவிக்கு சிவபெருமான் இது முதலில் ஆனந்த தாண்டவம் ஆடிய இடம். பின் 2ஆவதாக தான் தில்லையில் சிதம்பர நடராஜராக சிவதாண்டவம் ஆடி இருக்கிறார்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம். சிவசக்தி, அங்கே சிவசிவன் எழுதியிருக்கோம், இங்கே சிவசக்தின்னு எழுதியிருக்கோம். சக்தி. வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முதல் சிவன் கோயிலை போய் பாருங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.